சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. என்ன காரணம்னு தெரியல. விசியம் சுத்தமா போ மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும். நம்ம கார்த்திய வந்து பார்த்துடுறாங்க. மாயா வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அட பாவி! நான் வந்து ஜானகி பெரியம்மாவ எப்படி காப்பாத்த போறோம்னு நெனச்சிருந்தா, இது எல்லாமே வந்து சதி திட்டமா? ஆனா, அன்னைக்கு நடந்ததெல்லாம் என்ன? ஒண்ணும் புரியல. சரி அதையெல்லாம் குருவரன் வந்து கண்டுபிடிச்சிருப்பாப்ல. உடனே வந்து கார்த்திய வந்து தெரியாம நம்ம ஃபாலோ பண்ணிட்டே போணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல குருவரனுக்கு ஃபோன் பண்ணுவோமாங்கிற மாரி யோசிக்கும்போது, கரெக்ட்டா அப்பதான் வந்து தெரியுது. நம்ம ஆல்ரெடி நம்பளும் குருவரனும் பேசும்போது தான், புவனேஸ்வரியோட ஆள் யாரோ ஒருத்தர் இருந்து, இது மாரி நடக்க போதுங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சு, அவங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம வேற மாரி தான் கண்ணோட்டத்துல யோசிக்கணும்னு சொல்ட்டு, கதிருக்கு வந்து கால் பண்றாங்க. "நீ இங்க வா, எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது. கார்த்திய நான் பார்த்துட்டேன். என்ன சொல்ற மாயா? சத்தமே போடாம, யார்கிட்டயும் பேசாம, நீ மாட்டுக்கும் வீட்ட விட்டு வெளிய வா. இந்த இடத்துக்கு சீக்கிரம் வா. நீ வந்துட்டன்னா அவன புடிச்சிரலாம்." அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வராங்க. நம்ம கார்த்தி, "நீயும் பஸ் ஸ்டாண்ட் வந்துடுறா" அப்படின்னு சொன்னோனே, வேக வேகமா பைக் எடுத்துட்டு வராங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். கூட வந்து மணியும் வந்திருக்காங்க போல. "என்ன மாயா, இங்க இருக்க? கார்த்தி உண்மையிலே இருக்காப்லயா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "ஆமா, கார்த்தி இங்க தான் இருக்காங்க. இந்த பஸ்ல தான் இருக்காங்க." அப்படின்னு சொல்லும்போது வந்து, "உண்மையிலேயேவா சொல்ற? என்னால நம்பவே முடியல. அவன் எங்கேயும் தப்பிச்சிற போறான்." அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, பஸ்ல வந்து வேற ஒரு பஸ்ல வந்து மாறிட்டாங்க போல இருக்கு. "இங்க தான் கார்த்திய பார்த்தேன். அவன் எங்க போனான்னு தெரியல. கொஞ்சம் தேடுங்கன்னோனே" அப்படியே அந்த பஸ் வந்து வேக வேகமா வந்து போயிட்டுருக்கு. எப்படியோ ஊர விட்டு கிளம்பியாச்சு அப்படின்னு கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. "தப்பிச்சாச்சுப்பா சாமி! நிச்சயம் ஜானகி அம்மாவுக்கு வந்து நம்மளால முடிஞ்சத செஞ்சுட்டோம்." அப்படின்னு சொல்லி கார்த்தி மட்டும் கேவலமா யோசிக்கும்போது, பசுபதியும் புவனேஸ்வரியும் வந்து யோசிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் வந்து கார்த்தி வந்து பத்திரமா பஸ் ஏறியிருப்பான்லண்ணே. "ஆ ஏறியிருப்பான்ம்மா. நம்ம ஃபோன் அடிச்சும் கேட்க முடியாத சூழ்நிலை இருக்கு. இருப்பினும் வந்து அவன் ஏறியிருப்பான்னு தான் நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க பசுபதியும் இங்க. அப்படியே வந்து போய்க்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நம்ப கதிர் வந்து பஸ்ஸ வந்து தடுக்குறாங்க. உடனே வந்து உள்ள வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தொப்பி வந்து போட்டிருக்காங்க. "தம்பி நீ இங்க தான் ஒளிஞ்சிருக்கியாப்பா? வரியா வா போலாம்." அப்படின்னு சொல்லும்போது வந்து, "யார் நீ? எதுக்காக என்ன கூட்டிட்டு போற? நீயா வந்துட்டேன்னா பிரச்சனை இல்ல. நானா கூட்டிட்டு வந்தேன்னு வச்சுக்கயேன் அவ்வளோதான்." சொல்லி கன்னத்திலேயே வந்து பலார் பலார்ன்னு அடிச்சு, அப்படியே வெளியில வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. பஸ் மட்டும் போக ஆரம்பிச்சுருது. "டேய்! இன்னைக்கு தான்டா நான் உனக்கு ஆப்பு வைக்காம விடமாட்டேன்டா." அப்படின்னு சொல்லும்போது, புவனேஸ்வரியோட ஆளுங்க இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டாங்க போல இருக்கு. இவன அப்படியே கூட்டிட்டு போ வேண்டியது தான். இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஆட்டோ வந்து பிடிக்கிறாங்க அந்த இடத்துல. மணி வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து உட்காந்துக்கிட்டாப்புல. சென்டர்ல வந்து கார்த்தி வந்து உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து கதிர் வந்து உட்காந்துருக்காங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். "தம்பி நீ இங்கேருந்து தப்பிச்செல்லாம் போ முடியாது. இவன் தப்பிச்சு போனாலும் வாய்ப்பு இருக்கும். இவன் வந்து கைய வந்து கட்டிருங்கன்னோன, கைய வந்து கட்டி அப்படியே வந்து ஆட்டோல வந்து கட்டிர்றாங்க போல இருக்கு." ஜானகி அம்மா இங்க யோசிக்கிறாங்க. நிச்சயம் நமக்கான பிரச்சனை எல்லாம் வந்து தீர தான் போகுதுன்னு அவங்களுக்குள்ள வந்து ஏதோ ஒண்ணு சொல்லுது போல இருக்கு. மனசெல்லாம் வந்து சந்தோஷமாயிடுச்சு நம்ம ஜானகிக்கு. "என்ன ஆச்சும்மா? இவ்வளோ நேரம் வந்து வருத்தமா இருந்தீங்க." "தெரியலப்பா. என் மனசுக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. நிச்சயம் மாயா வந்து இங்க தான் வந்துகிட்டு இருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க குருவரன்ட்ட. "அப்படியா சொல்றீங்க? சரி பார்ப்போம். உங்க நம்பிக்கைய நான் எதுவும் கெடுக்க விரும்பல." அப்படின்னு சொல்லும்போது, மாயா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. "நீங்க எங்கேயும் வந்து ஜானகியெல்லாம் கூட்டிட்டு போவே வேணாம். நான் இங்க தான் வந்துகிட்டு இருக்கேன். அதுவும் சூப்பரான ஒரு ஆள வந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன்." "யூ மீன் கார்த்திய கூட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு சொன்னோனே வந்து, ஆமாங்கிற மாரி சொல்லிடுறாங்க. "சூப்பர்!" அப்படின்னு சொல்லி பெஞ்ச வந்து வேகமா வந்து தட்டுறாங்க அந்த இடத்துல நம்ப குருவரன். "என்னப்பா ஆச்சு?" அப்படின்னு சொன்னோனே வந்து, ஃபோன வந்து வச்சுடுறாங்க. "பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வாங்கன்னு" சொன்னோனே, "ஒரு சர்ப்ரைஸான விஷயம். உங்க மனசு சொன்னது எல்லாமே வந்து உண்மதான்." அப்படின்னு சொல்றாங்க. "என்ன அர்த்தம்?" "நீங்களே நேர்ல வந்து பாருங்க. பார்த்தா தான் உங்க மனசு வந்து எவ்வளோ சந்தோஷப்படுதுங்கிற விஷயத்த வந்து நான் தெரிஞ்சுக்கணுங்கிற மாரி நம்ம குரு வந்து ஜானகி கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னமோ ஒரு விஷயம்ப்பா, சரி பார்ப்போங்கிற மாரி ஜானகி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. "மாயா, இவனோட ஒரே தொந்தரவா போச்சே! எப்படிம்மா இது எல்லாம் வந்து சாத்தியமாச்சு? இவன் இவ்வளோ பெரிய விஷயமா? ஆனா, அங்கேருந்து எடுத்தாங்களே!" அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, அது இவன் தான் வந்து சொல்லணும். இவன் வாயால வந்து சொல்லணும். இது எல்லாத்துக்கும் பின்னாடி பசுபதியும், புவனேஸ்வரியும் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கதிரு, மாயா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. "ஏன்டா அப்படியாடான்னு?" சொல்லி அந்த இடத்துல மணி வந்து கன்னத்திலேயே வந்து பலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க. "ஏய்! என்ன அடிக்கிற ஒவ்வொரு அடியும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஞாபகம் வச்சு என்னடா பண்ண போற? மாமாவையே வந்து திட்டுறியான்னு?" சொல்லி கதிர் பக்கத்துல இருந்து கன்னத்திலேயே வந்து பலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். "கதிரு நம்மள பத்தி தெரியல போல இருக்கு. மாமா விடுங்க மாமா. சின்ன பையன் முதல்ல வந்து குருட்ட வந்து ஒப்படைப்போம்ன்னு" சொல்லி அதிரடியா வந்து பேசுறாங்க. ஸ்டேஷனுக்கு வேக வேகமா வந்து தள்ளி விடுறாங்க அந்த இடத்துல. நம்ம கார்த்தியை ஜானகி அம்மா பார்த்தோன்னா வந்து,
ரொம்ப அதிசயமா படுறாங்க. அந்த இடத்துல எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சா? இனிமேட்டு நம்ம குடும்பத்துக்கு வந்த பிரச்சனைலாம் தீர்ந்துருச்சு போல இருக்குன்னோனே, கார்த்தி வந்து சும்மா வெளு வெளுன்னு வெளுக்குறாங்க. நம்ம குரு அதுக்கப்புறமேட்டு உள்ள வைக்கிறாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். நிச்சயம் வந்து புவனேஸ்வரிக்கு இந்த தகவல் வந்து போப்போது. அவங்களுக்கு தூக்கி வாரி போட போகுது. வெயிட் பண்ணி